ஸ்ரீ விஷ்ணு புராணம் 108ஆம் பகுதி. திருமணத்தில் சூதாட்டம். பிரத்யும்னனுக்கு பின் சாருதேஷ்ணன், சுதேஷ்ணன், சாருதேகன், கதேனன், சாருகுப்தன், பத்திரசாரு, சாருவிந்தன், சுசாரு, சாரு என்ற பிள்ளைகளும் சாருமதி என்ற ஒரு பெண்ணும் தேவி ருக்மிணிக்கு பிறந்தார்கள். ஸ்ரீகிருஷ்ணருக்கு தேவி ருக்மிணியை தவிர மித்திரவிந்தை, சத்தியை, ஜாம்பவதி, ரோஹிணி, சுசீலை, சத்யபாமை, லக்ஷ்மணை என்ற 7 மனைவியர் இருந்தார்கள். அவர்களில் மித்திரவிந்தை என்பவள் காளிந்தன் என்பவனின் மகள் ஆகையால் அவளுக்கு காளிந்தி என்ற ஒரு திருப்பெயர் உண்டு. தேவி சத்தியை நக்னஜித் என்பவனுடைய மகள், ஜாம்பவதி ஜாம்பவானின் மகள், சுசீலை மித்திரராஜனின் மகள், சத்யபாமை சத்ரஜித்தனின் மகள், ரோஹிணி என்பவள் விரும்பும் ரூபத்தை எடுக்க வல்லவள், சுசீலை என்பவள் தன் பெயருக்கேற்ற சிறந்த சீலமுடையவள், லக்ஷ்மணை சிரித்தால் மிகவும் அழகாக விளங்குபவள். அதனால் அவளுக்கு சாருஹாசினி என்று மற்றொரு பெயரும் உண்டு. இந்த 7 மனைவியரும் தவிர ஸ்ரீகிருஷ்ணருக்கு 16,000 தேவிமார்களும் உண்டு. ருக்மிணியின் குமாரனான பிரத்யும்னன் சுயம்வரத்திலே தன்மீது மையல் கொண்டிருந்த மாமன் மகளான ருக்மியின் மகளை திருமணம் செய்து கொண்டிருந்தான். அவளது கர்ப்பத்தில் மகா பராக்கிரமசாலியும் அளவற்ற வீரியம் உடையவனுமான அனிருத்தன் என்பவன் அவதரித்தான். அவனுக்கு திருமணம் செய்ய தன் மைத்துனனான ருக்மி ராஜனின் பேத்தியையே கண்ணன் நிச்சயித்திருந்தார். ருக்மிக்கு கண்ணன் பேரில் பகைமை இருந்தும் அவன் கண்ணன் விருப்பப்படி அவர் பேரனுக்கு தன் பேத்தியை கன்னிகாதானம் செய்து கொடுத்திருந்தான். மைத்ரேய முனிவரே கேளும். அந்த திருமணத்திற்கு பலராமரும் மற்ற யாதவர்களும் போஜகடம் என்ற ருக்மியின் தலைநகருக்கு போயிருந்தார்கள். அங்கு அனிருத்தனுக்கு திருமணம் நடந்தவுடன் கலிங்கராஜன் முதலியோர் ருக்மியை நோக்கி, ருக்மி, பலராமனுக்கு சொக்கட்டான் ஆடத் தெரியாது, ஆயினும் அவருக்கு அந்த ஆட்டத்தில் பிரியம் அதிகம் உண்டு. ஆகையால் மகா பலசாலியான பலபத்ரனை நாம் சூதிலே வெற்றி பெறுவோம் என்றார்கள். அதை கேட்ட ருக்மியும் சூதாட்டத்திற்கு ஏற்பாடு செய்தான். சபையிலே பலராமரோடு ருக்மியும் மற்ற அரசர்களும் சூதாட ஆரம்பித்தனர். முதல் ஆட்டத்தில் பலராமர் பந்தயம் வைத்த 1000 வராகனையும் ருக்மி ஜெயித்தான். 2வது ஆட்டத்திலும் மேலும் 1000 வராகன் ருக்மியை ஜெயித்தான். பிறகு பலராமர் 10,000 வராகனை பந்தயமாக வைத்தார். அதையும் சூதில் வல்ல ருக்மியை ஜெயித்து விட்டான். இதுபோலவே 3 ஆட்டங்களிலும் பலராமர் தோற்றார். இதை கண்ட கலிங்கராஜன் சிரித்தான். ருக்மியும், ஐயோ பாவம், இந்த பலராமன் சூதாடத் தெரியாதவன், வீணாக என்னோடு ஆட வந்து திரவியமெல்லாம் தோற்று அவமானப்பட்டு விட்டான். ஆனால் இவனோர் அக்கிரமம் செய்து விட்டான். சூது தெரியாதவன் அந்த வித்தையில் வல்லவர்களை அவமானமாக பேசலாமா என்றான். அதை கேட்டதும் பலராமர் விதர்ப்பராஜனையும் கலிங்கராஜனையும் பற்றி இழுத்து கோபத்துடன், நல்லது, இந்த தடவையும் ஆடுவோம் என்று 1 கோடி வராகனை பணயமாக வைத்தார். ருக்மியும் ஒன்றும் பேசாமல் பாசிகைகளை உருட்டினான். அந்த ஆட்டத்தில் பலராமர் ஜெயித்தார். அதனால் நான் ஜெயித்தேன் என்று அவர் உரக்க கூறினார். அதை ருக்மி மறுக்கும் விதமாக, பலனே, இந்த மட்டும் நீ சொன்ன பொய் போதும், ஜெயித்தவன் நானே. எப்படி என்றால், நீ கோடி வராகன் பந்தயம் என்று கூறினாய். அதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை. இப்படி இருக்க நீ ஜெயித்ததாக சொல்லுவாயானால் நான் ஏன் ஜெயித்தவனாக மாட்டேன் என்று கூவினான். அப்போது ஆகாயத்தில் ஒரு வானொலி எழுந்தது. அது கம்பீர நாதத்துடன் பலராமருக்கு கோபம் ஏற்படும்படியாக பலராமர் தருமமாக செய்தார். ருக்மியோ பொய் கூறினான். ஒரு விஷயம் வாயினால் சொல்லாமல் போனாலும் காரியத்தை நடத்தினால் அது ஒப்புக்கொண்டதே ஆகும் என்றது. அதை கேட்ட பலராமரின் கண்கள் சிவந்தன. சூதாடும் சதுரங்க பலகையை எடுத்து அதனாலேயே ருக்மியை அடித்து தள்ளி அதனாலே தந்தபக்தனுடைய சிரிப்புடன் வெளிப்பட்ட பற்களையெல்லாம் உதிர்த்து தள்ளினார். அங்கிருந்த ஒரு தூணை எடுத்து மற்ற அரசர்கள் அனைவரையும் அடித்து விரட்டினார். மைத்ரேய முனிவரே, இவ்வாறு பலராம சுவாமி கோபமாக சண்டையிடுவதைக் கண்டு ராஜ மண்டபத்திலிருந்த அரசர்கள் ஓடி பறந்தனர். இப்படி நடப்பதை பார்த்திருந்த ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா ருக்மவதத்தை குறித்து மூத்தவரை வெறுத்தால் அவருக்கு கோபம் வரும், அது நல்லதுதான் என்றாலும்
தன் தேவியின் திருவுள்ளம் சீரும் என்றும் நினைத்து எதையும் பேசாமல் மௌனமாக இருந்தார். பிறகு ஸ்ரீகிருஷ்ணர் திருமணம் முடிந்த தன் பேரனையும் அவனது மனைவியையும் மற்ற யாதவரையும் அழைத்து கொண்டு துவாரகைக்கு சென்றார். 108ஆம் பகுதி நிறைவடைந்தது.